வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பாரத் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல கோல்ட் ரஷ் 2.0 அப்படிங்கிற ஒரு நியூ காம்படிஷன் வந்து போயிட்டு இருக்குது. இந்த காம்படிஷன் மூலமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறையவே கோல்டு காயின் வந்து ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம சில்வர் காயின் ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் gift வச்சரும் உங்களுக்கு இதுல வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதே ஒரு காம்படிஷன் வந்து போயிட்டு இருந்தது. அந்த காம்படிஷன்ல நான் வந்து பாத்தீங்கன்னா 4 கிராம் கோல்டு காயின் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி 50 கிராம் சில்வர் காயினும் ஏர்ன் பண்ணியிருந்தேன். அந்த சில்வர் காயின் அன்பாக்சிங் வீடியோஸ் கூட கண்டிப்பா போட்டிருந்தேன், பார்த்திருக்கலாம் ஒரு சிலர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே காம்படிஷன்ல 2.0 அப்படின்னு சொல்லி அகைன்ஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி நடந்த காம்படிஷனை விட இப்போ நடக்கிற காம்படிஷன் கொஞ்சம் டஃபா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறையவே உங்களால பிராக்டிக்கலா பிரைஸ் வந்து வின் பண்ண முடியும். 100% உங்களுக்கு இதுல வந்து கிடைக்கும். ஸோ இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சில்வர் காயினும் வந்து வின் பண்ணியிருக்கேன். அதோட ப்ரூஃப் நெக்ஸ்ட் இந்த காம்படிஷன்ல எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் வந்து பண்றது, இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து இந்த காம்படிஷன் மூலமா அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கோல்டு காயின் கிட்ட நீங்க வந்து வின் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான பெனிஃபிட் வந்து இதுல வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை பத்தின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஏர்ன் பண்ணதை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரத் நெக்ஸ்ட் கேஷ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 3000 காயின் வந்து அவைலபிளா இருக்குது. இப்போ ரிவார்ட்ஸை வந்து கிளிக் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 5 கிராம் சில்வர் காயின் வந்து வின் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு ஒர்த்தான அமேசான் gift வச்சரும் நான் வந்து வின் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குது பாருங்க, அமேசான் gift வச்சர். இதுக்கு முன்னாடி ஒரு காம்படிஷன் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதுல வந்து நான் கோல்டு காயின் வின் பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா நடந்த காம்படிஷன்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் சில்வர் காயின் வின் பண்ணது இது வந்து. ஸோ அதுதான் இந்த இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 ரூபாய்க்கு வந்து அமேசான் gift வவுச்சர் வந்து இது ஏர்ன் பண்ணியிருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வின் பண்ணியிருந்தான்னு சொன்னேன்ல, ஸோ அதை வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின் வந்து நான் வந்து வின் பண்ணது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ண மாதிரி இது வந்து லாஸ்ட் காம்படிஷனில் நான் வின் பண்ணது. இந்த கரண்ட் காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராமுக்கான சில்வர் காயினும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒர்த்தான அமேசான் gift வவுச்சரும் மட்டும்தான் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர், அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் ஏர்ன் பண்ண அந்த ஒரு ரிவார்ட்ஸை தான் இப்போ உங்களுக்கு வந்து காமிச்சேன். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம வந்துட்டு இந்த காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளும் இது மாதிரி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ரெஃபர் பண்ணுறது மூலமாகவும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ரெஃபரலில் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அவங்களோட கிரெடிட் கார்டுலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். குறைஞ்சபட்சம் 5000க்கு மேலே டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காயின், அதாவது பாரத் நெக்ஸ்ட் காயின் வந்து கிடைக்கும். ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி இது மாதிரி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிராச் கார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்கிராச் கார்டை நீங்கள் ஸ்கிராச் பண்ணும்போது உங்களுக்கு அதில் 200 பாரத் நெக்ஸ்ட் கேஷ் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரையா ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு இது மாதிரி கோல்டு காயின் அதுக்கப்புறம் சில்வர் காயினையும் வந்து வின் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கிரெடிட் கார்டுலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து கம்மியான அமௌண்ட்டில் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா உங்ககிட்ட பாரத் நெக்ஸ்ட் கேஷ் இருந்தது அப்படின்னா, இப்போ என்கிட்ட 3000 காயின் இருக்குதுல்ல, இது மாதிரி உங்ககிட்ட பாரத் நெக்ஸ்ட் கேஷ் வந்து இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஃப்ரீயாவே உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். ஸோ இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் வேற எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 பேமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கார்டுல இருந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பர்சனல் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கான ஃபியூச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. இது மூலமா கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கான பில் பேமெண்ட்டையும் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டியுமே இப்போ இந்த அப்ளிகேஷன்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து ஃபுல் கேவிசி வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறையவே பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சரும் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இதுல பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்படி ரெஃபர் பண்ணும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுல ஜாயின் பண்ணி ஸோ அவர் வந்து கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பாரத் நெக்ஸ்ட் கேஷ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 காயின் வந்து கிடைச்சிருக்கா. ஸோ இது மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணுற இந்த காயினை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை வந்துட்டு வேற எதுக்காகவோ யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டிலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து சம் அமௌண்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ். அந்த சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காயின் மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஒரு காயினோட வேல்யூ 1 ரூபி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரெடிட் கார்டிலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுக்கு நான் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ 10,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா இதில் 2 விதமான மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் பே. இன்ஸ்டன்ட் பே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா 239 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டாகவே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். அடுத்த செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் பே. ஸோ கிளாசிக் பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா 10,000 ரூபாய்க்கு வெறும் 155 ரூபா மட்டும்தான் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. பட் இது வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறீங்கன்னா மறுநாள் ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். எனக்கு வந்து 0 சார்ஜஸில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இதே ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் கிளாசிக் பே வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 155 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி என்கிட்ட வந்து 3000 காயின் இருக்குதுல்ல. ஸோ இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா நமக்கு பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து டெபிட்டட் ஆகிக்கும். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவே எதுவும் பே பண்ண வேண்டாம். ஸோ நம்ம 10,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 10,000 ரூபாய் மட்டும்தான் டெபிட்டட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த நெக்ஸ்ட் பாரத் நெக்ஸ்ட் காயின் இருக்குதுல்ல. ஸோ இந்த காயின்லேருந்து டெபிட்டட் பண்ணிக்குவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் பேல 155 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்க்கும்போது 182 ரூபா 90 பைசா கிட்ட சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ நான் இந்த மெத்தடை சூஸ் பண்ணிட்டு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸும் இருக்காது. ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். 1 டே டிலேல நமக்கு இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறோம். ஸோ இப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாருக்காவது நீங்கள் ரெஃபர் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸில் ஜாயின் பண்ணி இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த பாரத் நெக்ஸ்ட் கேஷ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு காயின் வந்து வின் பண்ணலாம். ஸோ இப்போ அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எத்தனை பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 பேரை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா 3 பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதை 3 ஸ்க்ராட்ச் கார்டை ஸ்க்ராட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு வந்து 600 ரூபாய் கிடைக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கு 600 ரூபாய் அடிஷ்னலாக 600 ரூபாய் வந்து உங்களுக்கு அந்த பாரத் நெக்ஸ்ட் கேஷ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி 5 பேரை ரெஃபர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஒர்த்தான அந்த பாரத் நெக்ஸ்ட் கேஷ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் 7 பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கிராம் சில்வர் காயின் வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 1 வீக்ல இதோட சப்போர்ட் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கான கிஃப்ட் அல்லது ரிவார்ட்ஸை வந்து எப்போ சென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு மெயில் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து சென்ட் பண்ண சொல்லுவாங்க. அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சில்வர் காயின் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 to 20 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் வந்து கிடைச்சிரும். ஸோ இது வந்து 100% வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. ஆல்ரெடி நான் லாஸ்ட் காம்படிஷன்ல வாங்கியிருக்கேன். ஸோ எந்த ஒரு சீட்டிங்கும் கிடையாது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு காயின் சில்வர் காயின் எல்லாமே வந்து கொடுக்க தான் செய்வாங்க. பட் கொஞ்சம் டைம் டிலே ஆகும். நீங்க கண்டினியூஸா மெயில் மட்டும் போட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காயின் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா ஆன் த வேல இருக்குது. எனக்கு நெக்ஸ்ட் வந்து டெலிவரி ஆகும்போது உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல அதோட அன்பாக்சிங் வீடியோவும் போடுறேன். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க 20 பேரை சக்சஸ்ஃபுல்லா ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா 20 கிராம் சில்வர் காயின் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 35 பேரை சக்சஸ்ஃபுல்லா ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா 30 கிராம் சில்வர் காயின் வந்து கிடைக்கும். 50 பேரை சக்சஸ்ஃபுல்லா ரெஃபர் பண்ணீங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின் வந்து கொடுக்குறாங்க. 100 பேரை சக்சஸ்ஃபுல்லா ரெஃபர் பண்ணீங்கன்னா 2 கிராம் கோல்டு காயினும், அதே இது 150 பேரை நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரெஃபர் பண்ணும்போது 3 கிராம் கோல்டு காயினும் வந்து இதுல கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களாலையும் வந்து வின் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு காம்படிஷன்ல இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கிற இந்த காம்படிஷன்ல நான் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் காயின் மட்டும் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆன் த வேல இருக்குது. ரிசீவ் ஆனதுமே உங்களுக்கு அன்பேக் வீடியோ வந்து போடுறேன், பாருங்க. ஸோ இதுல வந்து உங்களாலையும் வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். அதனால வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து கண்டினியூஸா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாருமே ரெஃபர் பண்றது மூலமா கண்டிப்பா நீங்களும் ஒரு சில்வர் காயினோ கோல்டு காயினோ வின் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.